கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பரிமளா வழங்கிட கேட்கலாம். பரிமளா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடைபெறுகிற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ளார். மற்றும் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவாவேலு, கே.என். நேரு, ராமச்சந்திரன், கயல்விழி, சுவாமிநாதன் ஆகிய அமைச்சர்களும் இன்று பங்கேற்றிருக்கின்றனர். பல்வேறு புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்ட பணிகளை துவக்கி வைத்து மற்றும் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்ட பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் அவர்கள் வழங்கி வருகிறார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளதை தொடர்ந்து சரியாக 11 மணி அளவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெறக்கூடிய நேரலையில் காணொலி வாயிலாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டுள்ள இந்த விழாவில் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில் 1237 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்த பின்னர் 57,327 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.